இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காரைக்குடி லோகேஷ் கார்ஸ்க்கு வந்திருக்கீங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கார்கள் இருக்குங்க. சூப்பரான கார் பார்த்தீங்கன்னா எஸ்ப்ரோஸோங்க ஆட்டோமேட்டிக்குங்க 56 நம்பர் ரொம்ப சூப்பராக இருக்குது. வேகனார்லேயே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் இருக்குது, லோ பட்ஜெட் மாடல் இருக்குதுங்க. அல்டோ நிற்குதுங்க. அடுத்து எல்லாருக்கும் தொழில் ரீதியாக கமர்ஷியல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா டவேரா கேட்டுக்கிட்டீங்க. அலாய்வீலோட ஒரு சூப்பரான கலரில் டவேரா. அடுத்து கோ ப்ளஸ்ஸு, ஓமினி, அடுத்து சைலோ போது அடுத்து செல்லிரியோங்க. செல்லிரியில் ஒரு டாப் எண்ட் மாடலுங்க. சூப்பரான ஒரு காரு. அலாய்வீலு, டபுள் ஏர் பேக்கு, ரிவர்ஸ் சென்சார்ஸ் இப்படி எல்லாமே இருக்கும். VXI பெட்ரோல் வேரியண்ட்டு. இவ்வளோ கார்களுடைய அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கணும். இப்போ இங்கே வந்துருங்க 2016 சிங்கிள் ஓனருங்க. 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2016 சிங்கிள் ஓனர், 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 7,000 கிலோமீட்டர் 7 சீட்டடுங்க. விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளாக போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஃபினான்ஸ் வசதி கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். ஒரு ரூபா கட்டினால ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்டீரியர் பார்த்துருவோம். சைடு நீங்கள் பார்க்குறீங்க. சைடு இல்லை, இந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு மைனஸான ஒரு கிராச் இருக்குது. மற்றபடி டோர் லைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ட் கிராச் எதுவும் கிடையாது. பானட்லேயும் டென்ட் கிராச் கிடையாது. டயர் பேண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60% டயர் பேண்ட்டு, பேக்கில் ஒரு 35%. ஃப்ரண்ட்லையும் பவர் விண்டோ வந்துடுது. உங்களுக்கு ஏசி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நார்மலாக வந்துடும். ஒரு 5 ஸ்பீடு மேனுவல் கியர் வந்துடுதுங்க. ஆமாம், 5 ஸ்பீட் மேனுவல் கியர். டேஷ்போர்டுடைய குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சீட் கவருடைய குவாலிட்டி நீங்கள் பார்க்குறீங்க லைவாக, அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரிங்க, ஓகே. பேக் வியூவில் பாருங்கள். அருமையாக இருக்குது. ரைட்டு, இந்த வியூலையும் பாருங்கள். கோ ப்ளஸ். சரிங்க, கோ ப்ளஸ் 2016 சிங்கிள் ஓனர். ஆனால் ஓனர் சிங்கிள் ஓனர், அதனால கார் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. 68,000 கிலோமீட்டர் ஓடுக்கு. 7 சீட்டடு. இதுக்கு விலை எவ்வளோ கோர்னா 3,65,000 விலை கோர் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். இதுக்கும் இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ப்ரோஸோங்க ஆட்டோமேட்டிக்கு TN 63ங்க. வண்டி நம்பர் 56 ரொம்ப ஃபேன்சியான நம்பரு. அது 2020 மாடலு சிங்கிள் ஓனருங்க. 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு. வாங்க எக்ஸ்டீரியர் லைட்டாக சுற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த வியூவில் நீங்கள் பார்க்குறீங்க எஸ்ப்ரோஸோ ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். அடாடா, அருமையாக இருக்குங்க. டபுள் ஏர் பேக் வந்துடுது. பெரிய கலர் டிஸ்பிளே, ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். டபுள் ஏர் பேக்கு. மவுண்ட் கண்ட்ரோல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் காலிலேருந்து வேல்யூம் ப்ளஸ் மைனஸ் பட்டன் வந்துடுது. ஆட்டோமேட்டிக் கியரு. சீட் கோர்ஸ் அடாடாடா அருமையாக இருக்குங்க. லேட்டஸ்ட் மாடல் தான். ஒரு ஆர்ச் ஷேப்பில். ஓகே, அப்படியே நம்ம பேக்கு போவோம். பேக்கில் வந்து பவர் விண்டோ கிடையாது, மேனுவல் விண்டோ தான். சீட் கோர்ஸ் அட்டகாசமான வண்டி. ஒரு ப்ரீ ஓன் கார் தான் அது. பெட்ரோல், மாதா ஏஜென்சி. ஓகே, நம்ம இந்த விலையை போடுவோம். வாங்க அந்த சைடு வியூ நம்ம பார்த்துருவோம். உங்களுக்கு குரோமிங் டீட்டெயில்ஸ்லாம் போட்டுருங்க. ஒரு ஸ்கிப் லைட் மாதிரி. ஆமாம், ஆனால் ஸ்கிப் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அலாய் வீலுக்கு வராது. உங்களுக்கு டயர் பேண்ட்லாம் நல்லா இருக்குங்க. இந்த இடத்துல அந்த வீல் ஆர்ச்சை எடுத்துருக்காங்க ஸ்டிக்கரிங்க. ஓகேங்க, இந்த மாதிரியான ஒரு ஆர்ச் இருக்குல்ல, அது இங்கே எடுத்துட்டாங்க. நீங்கள் வாங்கையில் கண்டிப்பாக அது வந்து ஃபிட்டிங்கில் இருக்கும். அது பிஞ்சிருக்கும் இல்லாட்டி. ஓகேங்க, எஸ்ப்ரெஸோ 2020 மாடல் சிங்கிள் ஓனர், வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இதுக்கு எவ்வளோ விலை கோர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ப்ரெஸோவுக்கு வந்து 4,70,000 விலை கோர் பண்ணுறாங்க. 4,70,000 தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான கார். ஆட்டோமேட்டிக் வேரியன்ஸ் அதுங்க. ஆட்டோமேட்டிக் தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேகனார் பார்த்தீங்கன்னா 2014 2 ஓனருங்க. 88,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளான ப்ரைஸாக தான் இருக்குது. வாங்க எக்ஸ்டீரியர் லைட்டாக பார்த்துருவோம். வெயில் கொஞ்சம் ஓவராக போயிட்டு மதியானம் 1 மணிங்கிறனால வெயில் கொஞ்சம் ஓவராக இருக்குது. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா 9118 TN 16. டயர் பேண்ட் பார்த்துக்கோங்க. டயர் பேண்ட்டு உங்களுக்கு வந்து புது டயர் பேண்ட் கண்டிஷனில் இருக்குது. 70%. பேக்கில் வந்து ஒரு 50%. நம்ம எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் அப்படின்னா இன்டீரியர் உள்ளே போயிட்டோம்னா உங்களுக்கு பவர் விண்டோ, பவர் மீட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, டேஷ்போர்டுடைய குவாலிட்டி பாருங்கள். 5 ஸ்பீடு மேனுவல் கியர், அந்த குவாலிட்டி அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. சீட் கோர்ஸுடைய குவாலிட்டி நீங்கள் பாருங்கள். பேக் வியூ பார்க்குறீங்க. வேகனாருடைய
பேக் வியூ சூப்பருங்க. பெரிய டென்ட் இல்லை, சின்னதான மைண்ட் விட்டோன்னா மேனுவல் கிராச்சஸ், அதாவது நெகம்பட்டு இந்த மாதிரி முள்ளு பட்டு அந்த மாதிரி மைனூட்டான கிராச்சஸ் இருக்குது. மற்றபடி ஒரிஜினலாக இருக்குது. உங்களுக்கு அந்த சைடில் ஒரு வியூ பார்த்துருவோம். வாங்க விலையை பார்த்துருவோம். என்னங்க வேகனார் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. ஒன்றும் வந்து பெரிய லெவலில் ஒன்றும் குறைகள் இல்லை. 2014 2 ஓனர் 88,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. விலை எவ்வளோ கோர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 3,75,000 விலை கோர் பண்ணுறாங்க. 3,75,000. அடுத்தும் பார்த்தீங்கன்னா நிறையா கார்கள் இன்னும் லோ பட்ஜெட்ஸில் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹுண்டா இயானுங்க. ஹுண்டா இயானில் பார்த்தீங்க அப்படின்னா இது 2014 2 ஓனருங்க, 64,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வாங்க இதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் லைட்டாக பார்த்துருவோம். வண்டி நம்பரை நீங்கள் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஹெட்லாம்ப்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இந்த சைடில் கொஞ்சம் ஃபேர்னஸ் இருக்குது, அந்த சைடு கிளியராக இருக்குது. சைடு வியூ நீங்கள் பார்க்குறீங்க. வண்டி நீட்டாக ரெடி பண்ணி பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. டயர் பேண்ட் 4 டயர் புது டயர் பேண்ட் கண்டிஷனில் இருக்குங்க. கோர்ஸ் ரெண்டுமே பவர் விண்டோ ஃப்ரண்ட்டில் வந்துடுது. டேஷ்போர்டுடைய குவாலிட்டியெல்லாம் பார்க்குறீங்க. சீட் கோர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. 5 ஸ்பீட் மேனுவல் கியரு. பேக்கில் மேனுவல் விண்டோ வந்துடும். பேக்கில் மேனுவல் விண்டோ. சீட் கோர்ஸ் நல்லா குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல கார் வாங்கணும்னா இந்த கார் ஒரு நல்ல ஆப்ஷன். எரா ப்ளஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹுண்டா இயானுக்கு வந்து கண்டிப்பாக ஃபினான்ஸ் வசதி அவைலபிளாக இருக்குங்க. ஃபினான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி வந்து கம்மியான வட்டியில் வந்து நல்ல பேங்க்லாம் இன்றைக்கி நிறைய ரீசனபிளான ரேஞ்சில் வட்டி கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 2014 2 ஓனர் 64,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2,70,000 விலை கோர் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். தேவைன்னா சின்னதாக ஏதாச்சும் சின்ன வித்தியாசத்தில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஃபினான்ஸ் கிடைக்கும். ஃபினான்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 50,000 60,000 நீங்கள் பணம் கட்டினால இந்த வண்டிக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய ஒப்பீனியனில் நான் நிறையா ஷோரூமுக்கு போகிறதுனால சொல்கிறேன். இங்கே உள்ள ஃபர்தர் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. இது வந்து அல்டோ 800 2017 2 ஓனருங்க. 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது. 90,000னாலும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அதே பட்ஜெட்டுக்குள்ளே தான் வருது. வாங்க எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துட்டு விலையை பார்த்துக்கலாம். வண்டி நம்பர் T50ங்க. அப்படியே பாருங்களேன். சைடு வியூலாம் நீங்கள் பார்க்குறீங்க. மேலே ஒரு சின்னதாக ரயில் ரூப் மாதிரி போட்டிருக்காங்க. டயர் பேண்ட்டு 4 டயரும் அதாவது 80% இருக்குங்க. ஃப்ரண்டில் 80%. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடுது. ஸ்டேரிங் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. ஸ்டேரிங்லேருந்து சரி, டேஷ்போர்ட்லேயும் சரி, சீட் கோர்ஸுடைய குவாலிட்டி அருமையாக இருக்குங்க. பேக் சீட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பேக்கில் வந்து மேனுவல் விண்டோ. இது கொஞ்சம் நல்ல கார் தான். ஒன்றும் பெரிய லெவலெலாம் இது வந்து எதுவும் குறை சொல்ல முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நேரம் இருந்துச்சுன்னா போதும். உங்கள்கிட்ட பேப்பர்ஸ் கரெக்டாக மட்டும் இருந்துச்சுன்னா 50,000 என்னங்க டோட்டல் அமௌண்ட்டே வந்து இப்போ ஃபினான்ஸ் போடலாம். அந்தளவுக்குலாம் இன்றைக்கி வந்து பேங்குகள் வந்து மோட்டாருக்கு வந்து அவ்வளோதுக்கு ஈஸியாக வந்து லோன் ப்ராசஸ் பண்ணுது. அதனால் வந்து நீங்கள் வந்து கார் ஒன்று சௌகரியமாக எடுக்கணும். என்னால் மாதம் இவ்வளோ கட்ட முடியும் அப்படின்னு ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா சூப்பராக இன்றைக்கி பைக் விலைக்கு காருங்க எல்லாமே இன்றைக்கி தான். புல்லட்லாம் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம்னு போயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்கள்லாம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இருக்கிற அடிக்கிற வெயிலுக்கு காரில் போகிறதும் அதே மாதிரி ஒரு சௌகரியமான பயணங்களை மேற்கொள்ளும் போது நம்மளுடைய உடல் ரீதியும் சரி, மன ரீதியாகவும் சரி, நம்ம புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கும் ஒரு காருங்கிறது எவ்வளோ அத்தியாவசியம்னு இந்த பஸ்ஸில் போகிற ஆளுகள்கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தா தெரியும். பஸ்ஸில் போகையில் உங்களுக்கு செலவு கம்மியாக இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற மென்டல் ப்ரெஷர் இருக்கே, ஐயோ அடையங்கப்பா. அந்த நேரத்தில் நம்ம பிஸ்னஸில் நம்ம கவனத்தை செலுத்தினோம்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக சம்பாதிக்கலாம். ரொம்ப பேசுகிறா அப்படின்னு நினைக்காதீங்க. என்னுடைய ஒப்பீனியன். 290 கேட்குறாங்க. 2,90,000 விலை கேட்குறாங்க. சின்னதாக நெகோசியபிளும் உண்டு. கண்டிப்பாக ஒரு 50,000 60,000 இருந்துச்சுன்னா ஃபினான்ஸ் போட்டுக்கலாம். இங்கே ஒரு ஓமினி இருந்துச்சு, இது சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. இப்போ தான் சோல்ட் அவுட் ஆச்சு. வீடியோ எடுத்துக்கிட்டீங்களா? இங்கே இப்போ சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. காரைக்குடி சிங்கம் கார்ஸ்ல நம்ம வீடியோ போட்டிருப்போம்ல, அங்கே ஒரு ஈகோ நின்றுச்சுல, ஈகோவும் நான் வீடியோ போட்டுக்கிறதுக்குள்ளே சோல்ட் அவுட். பட் இங்கே வந்து வீடியோ போகிறதுக்கு முன்னாடியாச்சும் சோல்ட் அவுட் ஆச்சு. அடுத்து செல்லூரி இருக்கும் பெட்ரோல் வேரியண்ட். ஆனால் பெட்ரோல் இது பார்த்தீங்கன்னா 2016ங்க. 2 ஓனரு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 67,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. இது வந்து எல்பிஜி வித்து பெட்ரோலுங்க. எல்பிஜியும் போட்டுக்கலாம், பெட்ரோலும் இருக்கான். ஆனால் அட்டகாசமான வண்டிங்க, சூப்பராக இருக்குது. எனக்கு செல்லூரி மேலே எப்போவுமே ஒரு தனி கண்ணு உண்டு. ஸோ வாங்க இதோடைய எக்ஸ்பீரியன்ஸை சுற்றி பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். உனக்கு எந்த கார் தான் பிடிக்கல அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ண போகக்கூடாது. வாங்க இந்த காரை பார்த்துருவோம். சூப்பராக இருக்குல்ல. உங்களுக்கு அலைவீல் பாருங்களேங்க. அலைவீல், டயர் பாயிண்ட் பாருங்கள், புது டயர் பாயிண்ட் கண்டிஷனில் இருக்குது. பேக்கும் பாருங்கள். வாங்க நம்ம இப்படியே பார்த்துட்டு அப்படியே சைடில் போவோம். சூப்பராக இருக்குது. ஆமாங்க, இது மேக்ஸிமம் வந்து ஃபுல் பேமெண்ட்டே ஃபைனான்ஸ் பண்ணலாங்க. நீங்கள் ஒரு 30,000 40,000 கட்டுற மாதிரி இருக்கும்.
ஏற்பாடு பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் எந்தளவுக்கு அமௌண்ட்டு கூட கட்டுறீங்களோ அதுதான் நல்லது. புது டயர் பேண்ட் தான் பார்த்துக்கோங்க. மேனுவல் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது. இங்கே பாருங்கள், டபுள் ஏர் பேக் வந்துடுது. இங்கே ஒரு ஏர் பேக் வந்துடும், அதே சமயம் அங்கேயும் ஒரு ஏர் பேக் வந்துடும். இல்லை ஒரு கலர் டிஸ்பிளே போட்டிருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் கியரு. டேஷ்போர்டுடைய குவாலிட்டி நீங்கள் அப்படியே பாருங்களேங்க, அருமையான குவாலிட்டியாக இருக்கும். செல்லுடைய உட்காந்து போகிறதுக்கும் சரி, சீட்டுடைய கம்போர்ட்டு சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சீட் சார் இவங்க ஃபுட் பேஸ்லாம் பார்த்தீங்களா, ஃபுட் பேஸு நம்ம சாஞ்சுக்கிறதுக்கான அந்த இட வசதி எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த கார் குவாலிட்டியாக இருக்கும். பெட்ரோல் வேரியண்ட்டு, அலாய்வில் டபுள் ஏர் பேக் வந்துருந்துங்க. சின்ன கிராச், அதாவது உண்மைக்குமே இது வந்து இங்கே சைடில் வந்து இதாக இருக்குது. அதோட தான் வந்து பம்பரை பிச்சுக்கிட்டு போயிருக்கு, பேக் பம்பரை. மற்றபடி ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க இதோடைய விலையை பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வண்டிக்கு நல்ல ஒரு ஃபினான்ஸும் கிடைக்கும். டாப் அண்ட் மாடலில் நல்ல ஒரு டபுள் ஏர் பேக்கு, உங்களுக்கு அலாய்வில் 4மே புது டயரு, ஒரு சூப்பரான வேரியண்ட்டு. எவ்வளோ கோர் பண்ணாங்க? 4,10,000 விலை கோர் பண்ணுறாங்க. சின்னதாக நெகோசியபிளும் ரேட் உண்டு தான். 4,10,000 தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வேகனார் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை போய் பார்ப்போம். வேகனார் பார்த்தீங்க அப்படின்னா 2009ங்க, 2 ஓனர். இதுவுமே எல்பிஜி வித் பெட்ரோலுங்க. ரொம்ப ரீசனபிளாக 1,90,000 கேட்டிருக்காங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். 2009னா லோக்கல் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். வெளியூருக்காரங்க ஏதாச்சும் ரெடி பேமெண்ட்டாக நெகோசியபிள் ரேட்டில் பண்ணிக்கலாம். ஏதாவது சின்னதாக ஒன்று பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். அவுட்லுக் மட்டும் காட்டுறேன், அவுட்லுக்கும் இன்டீரியர் காட்டுறேன். டயர் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் புது டயர் பேண்ட்டு, பேக்கில் ஒரு 40% இருக்கும். ரெண்டும் எல்லாம் 4 விண்டோவுமே மேனுவல் விண்டோ தான். டேஷ்போர்டுடைய குவாலிட்டி பாருங்கள், 5 ஸ்பீட் மேனுவல் கீரு. சீட் கவருடைய குவாலிட்டி நீங்கள் பாருங்கள். வேகனார் லோ பட்ஜெட்காக தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். லோகேஷ் கார்ஸில் லாஸ்ட் கார், நிறைய 10 கார்கிட்ட நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இது லாஸ்ட் கார். நான் வந்து இங்கே வந்து டீட்டெயில்ஸ் மட்டும் வாசிச்சுட்டு போயிடலாம்னு தான் நான் நினைக்கிறது. ஆனால் என்னென்னா ஒவ்வொரு காரையும் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்க்கணும்ல, அதுக்காண்டியே நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்ட வேண்டியதாக இருக்குது. சைலோ இதுவும் பார்த்தீங்கன்னா டாப் சேலில் உள்ள கலரு, மக்கள்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய கலரு. டீசல் ரேஞ்சும் நல்லாயிருக்கும். நிறைய இப்போ பீப்புளை கூட்டிகிட்டு போகலாம். அதனால இப்போ இதுக்கு நம்ம எக்ஸ்டீரியர் காட்டி தான் ஆகணும். 2012 E8 2 ஓனர், டபுள் ஏர் பேக் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா 1,04,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கான். வாங்க எக்ஸ்டீரியர் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். ஹெட்லாம்பில் மட்டும் சின்னதாக ஒரு டேமேஜ் இருக்குது. பட் 2012 போது அந்த அங்கிட்டலாம் உள்ள ஹெட்லாம்ப் மாற்றிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும், அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. பாடி லைனிங், இன்ஜின் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 4 டயருமே புது டயர் பேண்ட் கண்டிஷனில் இருக்குது. அலைவில் டைப்புங்க. வண்டியுடைய ஸ்டிக்கரிங் பார்க்கையில் உங்களுக்கு லேட்டஸ்ட் மாடல் ஸ்டிக்கரிங் தான். இங்கே பார்த்தீங்களா, 4 டயரும் புது டயர் வண்டி கண்டிஷனில் இருக்குது. 4 டயரில் 2 டயரு பேக் வியூ இப்போ நம்ம போய் பார்ப்போம். இந்த சைடில் இந்த வியூ போய் பார்ப்போம். வந்துடுது பார்த்தீங்களா, நான் சொன்ன ஏர் பேக் வந்துடும், டபுள் ஏர் பேக் வந்துடுதுங்க. அது இல்லாமல் டேஷ்போர்டுடைய குவாலிட்டி நீங்கள் பார்க்குறீங்க. 5 ஸ்பீட் மேனுவல் கீர் தான். குவாலிட்டினா நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. சீட் கவர் கண்டிப்பாக யூசேஜ் இருக்குது. நான் யூசேஜ்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். யூசேஜ் நல்லா இருக்குது. மெயின்டைன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டிவி ஒர்க்கிங் ஆன்னு தெரியல. பட் நான் இது பார்த்த வண்டியில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டிவி மட்டும் ஒர்க்கிங் இல்லாமல் தான் இருக்குது. சில வண்டியெலாம் இருக்குது. பேக் டயர் வந்து ஆமாங்க, பேக் டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும். அலைவில் E8 பேட்சிங் வந்து விழுந்துருச்சு போல். பட்டு பேக் வியூ நீங்கள் பாருங்கள். சின்ன பேக்கில் ஒரு பம்பரு. வாங்க இதோடைய விலையை பார்த்துருவோம். மக்கள் அதிகப்படியாக விருப்பப்படுறதில்ல டவேரா, சைலோ, இனோவா, ஸ்விஃப்ட், எர்டிகா, VDI இந்த மாதிரியான கார்களில் சைலோவும் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துட்டோம். 2012 E8 2 ஓனரு, ஏர்பேக் டைப் உள்ள வண்டி, அலைவில் வந்துடுது. 5,25,000 விலை கோர் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். 5,25,000. 2012 போது உங்களுக்கு ஃபினான்ஸ் வசதி அவைலபிளாக தான் இருக்கும். ஒரு எடுக்கணும் இல்லை ஃபைனான்ஸ் தான் போட்டு எடுக்கணும், வண்டியுடைய தேவை அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக பயன்படுத்திங்க. சூப்பரான ஒரு கார்களுடைய கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம இப்போ லோகேஷ் கார்ஸில் பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் இந்த இப்போ செலிரியோ, எஸ்ப்ரெஸோ ஆட்டோமேட்டிக்கு, அல்டோ 800, வேகனாரு, ஓமினி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ தான் சோல்ட் அவுட் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கோப்ளஸ்ஸு, இயானு, இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓரளவுக்கு ஒரு நல்ல கார்கள். அதில் எதுவும் குறை சொல்ல முடியாது. இந்த இதெல்லாம் சைடில் தட்டிருக்க நல்லப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ இவ்வளோ கார்களுடைய அப்டேட்லாம் பார்த்துருப்பேன். உங்களுக்கு சூப்பரான கார்கள் வாங்குறதுக்கு நம்மளுடைய சேனல் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல காரை வாங்கி கொடுக்குற அளவுக்கு தேடிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு ஷோரூமாக தனிப்பட்ட முறையிலையும் தேடுறேன், ஒவ்வொரு ஷோரூம்லையும் தேடுறேன். உங்களுக்கு நல்ல காரை வாங்குறதுக்கு நம்மளுடைய சேனல் கண்டிப்பாக பாலமாக இருக்கும். இங்கே உள்ள கார்கள் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். லோகேஷ் கார்ஸ் காரைக்குடியிலுக்கு காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நம்மளுடைய சேனலுடைய வியூஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம். உங்களுடைய பொன்னான கையில் ஒரு பெரிய லைக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சின்ன இதயத்துக்கும் பெரிய என்கரேஜாக இருக்கும், உங்கமாக இருக்கும். இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.